Hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Spread love because love is God. சரி. இப்போ நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரவா தோசை. ரவா தோசைக்கு தேவையான பொருட்கள் ரவா 1 கப். இது roasted rice flour. Rice flour 1 கப். இது மைதா plain flour 1 கப். இது green chilies 3 கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர், இது கறி லீஃபும் கொரியாண்டரும் வச்சுருக்கேன். இது பெப்பர் பவுடர், நான் பெப்பர் முழுசாகவும் போடுவேன் 2. அப்புறம் இது பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க பெப்பர் எடுத்து போட்டுருவாங்க. எனக்கு பெப்பர் கடித்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஃபியூ பெப்பர் அப்புறம் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ தூள் வச்சுருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் வச்சுருக்கேன், யோகர்ட் வச்சுருக்கேன். திஸ் 1 ஸ்பூன் cumin, ஜீரகம். இது Asafoetida, தட் மீன்ஸ் பெருங்காயம் 4 pinch வச்சுருக்கேன். ரவா தோசை எல்லோரும் செய்வீங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் 1 கப் செமோலினா, தட்ஸ் ரவா, 1 கப் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார், 1/2 கப் plain flour. இது மூணுத்துக்கும் சேர்த்து 1, 2, 2.5க்கு நான் டபுள் த அமௌண்ட் வாட்டர் வச்சுருக்கேன். 5 cups ஆஃப் வாட்டர். ஸோ இது ரவாவோட ரைஸ் ஃப்ளார், this one plain flour, மைதா, ரவா, அரிசி மாவு, மைதா எல்லாம் போட்டாச்சு. அதாவது 1:1:1/2 வரும். 1 கப் ரவானா 1 கப் அரிசி மாவு, 1 கப் 1/2 கப் மைதா. அதோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுடலாம். சாப் ஜிஞ்சர், க்ரீன் சில்லிஸ், பெப்பர் பவுடர், Asafoetida, Cumin, அந்த யோகர்ட் அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவா சாதாரண ரவா தான் எடுத்திருக்கேன். அது வறுக்காத ரவா தான். அரிசி மாவு மட்டும் வறுத்த அரிசி மாவு. மீன்வைல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் கரைச்சிட்டேன். நல்லா மாவெல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. அதோட 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இதோட இப்போ யோகர்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் ஒரு 4.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். வச்சுட்டு அப்புறம் வேணால் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம உடனே சுட போகிறதில்ல, இதை 1/2 an hour சோக் பண்ணி வைக்கணும். ஸோ நான் 4.5 கப், ஐ திங்க் ஒரு 1/2 கப் இதில் இருக்குது இன்னும் ஊற்றாமல். அதை அப்புறம் சோக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசையாக செய்யணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில், நல்ல தோசை பேட்டரை விட இது தண்ணியாக இருக்கணும். ஏன்னா ரவா ஊறும். நம்ம 1/2 an hour இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு 1/2 an hour நம்ம மூடி ஊற வைக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. 1/2 an hour இது ஊறட்டும். ஊறினோன்னே வாங்க நம்ம தோசை சுட்டு எடுக்கலாம். இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. வாங்க நம்ம ரவா தோசை ஊற்றி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி
இது வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஐ திங்க் இந்த ரவாவுக்கு வந்து 4.5 கப்ஸ் வாட்டரே சரியாக இருக்குது. நான் அதனால இதை ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப கெட்டியாச்சுன்னா அப்போ கலந்துக்கலாம் இந்த வாட்டர். ஸோ நான் வந்து சொன்னேன்ல முழு மிளகும் இது மிளகு போடுவேன்னு, அதனால அது போட்டுக்கிறேன். கேஷ்யூ போடணும். கேஷ்யூ இல்லை, நான் கொஞ்சோண்டு ஆல்மண்ட் போட போகிறேன். கேஷ்யூ கட் பண்ணி போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் ரவா தோசை மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டபரா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுன்னா எடுத்து ஊற்றுறத விட இதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல ஆயில் அது தண்ணி தெளிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூனில் ஊற்றுறதை விட உங்களுக்கு இதுதான் நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு இது திருப்பி போட தேவையில்லை. நல்லா வேக விட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். சில பேருக்கு சாஃப்டாக பிடிக்கும். அவங்க வந்து ஓரளவு வெள்ளையாக இருந்தாலும் வெந்துருச்சுன்னு பார்த்தோன்னே ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக வரும், அப்போவே எடுத்துடலாம். நல்ல முருகலாக வேணுங்கிறவங்க லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுங்க. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு அடியிலெல்லாம். ஸோ எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் ஓகே தான், அதனால் நான் இப்படி எடுத்தேன். வெளியிலேருந்து இப்படியே ஊற்றிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வேணால் நான் உங்களுக்கு முருகலாக எடுத்து காட்டுறேன். நான் இதில் வந்து அனியன் கேரட் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம். நான் வந்து எதுவும் போடல, எனக்கு இப்படியே பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து அனியன் கேரட்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இப்படியே செஞ்சுருவேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் மார்னிங் செய்கிறதுனா காலையில் எழுந்திரிச்சோடனே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். ஊறி உடனே ஊற்றி சாப்பிடலாம். ஈஸியாகவும் ஹெல்தி ஆல்சோ. நான் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு சைட்ஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துடலாம். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனா வைக்கலாம், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரவா தோசை ரெடி. ஹெல்தி, டேஸ்டி, ஈஸி ரவா தோசை ரெடி. இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் ஹோம்மேட் பொடி தான். இந்த ஹெல்தி பொடியும் எப்படி செய்யறதுன்னு நான் லேட்டரான ஒரு வீடியோ போடுறேன். ரவா தோசை ரொம்ப நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஆல்வேஸ். பாய்.